ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நான் வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நான் ஆப்ரிக்காவோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு பூஃபு தான் செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலாம்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் போகிறோம். மறக்காமல் என்னோட இன்ஸ்டா ஐடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது போய் எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் அந்த டிஷ்ஷுக்காக இங்கே கருவாடு குழம்பு செஞ்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு. கத்திரிக்காய், முருங்காய், உருளைக்கிழங்கு, கருவாடு, அதாவது கிழங்கா மீன் கருவாடு தான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொதிச்சிட்ருக்கு. அது கூட கொஞ்சம் காராமணியும் போட்டிருக்கேன். அந்த டிஷ்ஷுக்கு இது வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதனால் இப்போ அந்த டிஷ்ஷு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அவங்களோட ஆப்ரிக்கனோட மரவள்ளி கிழங்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட மெயின் டிஷ்ஷே. இந்த டிஷ்ஷு செஞ்சு தான் இது கூட வந்து கருவாட்டு குழம்போ இல்லை சிக்கனோ இல்லை பீஃபோ அந்த மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க. நான் வந்து அதை வந்து தோலெல்லாம் ஃபுல்லாக சீவிட்டு இதை கட் பண்ணி தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக அரைக்கணும். நான் அரைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நான் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன் செகண்ட், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதை நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் ஊற்றும் போது காமிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அது அப்படியே கட்டி பட்டுரும். இப்படி தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நம்ம போடும் போது வெள்ளையாக இருக்கும், நம்ம எடுத்தோம்னா இந்த மாதிரி தான் வரும். இதில் தான் நம்ம குழம்பு ஊற்றி சாப்பிட்ணும். இது எப்படி இருக்குதுன்னு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு இது பிடிக்கும், நம்மளுக்கு எப்படின்னு தெரியல. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். இந்த பக்கம் அதுக்குள்ளேயே நம்ம கருவாட்டு குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸ்வேதா கொடுக்குறேன். ஸ்வேதா வந்து இதெல்லாம் கருவாட்டு குழம்புலாம் சாப்பிட்டதே கிடையாது. இது வச்சு டேஸ்ட்டு பார்க்க போகுது. குழம்போடு சாப்பிட்டினா தான், தனியாக சாப்பிட்டினா நல்லா இருக்காது. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. குழம்போடு சாப்பிடு. நல்லாதா? உண்மையா நல்லா தான் இருக்குது. ஸ்வேதாவே ரிசல்ட்டு சொல்லிச்சு, சூப்பராக இருக்குதான். ஓகே, சாப்பாடு சாப்பிட்டு சொல்லு. ஓகே, சூப்பராக இருக்குதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட ஆப்ரிக்கா அந்த கிழங்கு மாதிரி தெரியல. எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. என்னதுன்னே தெரியலையா? என்னதுன்னு தெரியலையா? அது சாப்பிடுங்க, நான் சொல்றேன் என்னதுன்னு. அது அப்படிதான் வரும். குழம்போட சேர்த்து வெளிநாட்டுகள்ல தான் இப்படி எல்லாம் இழுப்பாங்க. அந்த குழம்போட சேர்த்து சாப்பிடு. டேய், நான் ஆப்பிரிக்கா சீசுவா பல்லு இல்ல. எவ்வளவு நேரம் வாயில போறது? குழம்போட எடுத்து போடணும். அது இன்னும் நல்லா தான் இருக்குது. ஆழ்வலி கிழங்குமா அதுல செய்யறது. அத முதல்ல சொல்றதானே. இப்போ நல்லா இருக்குதா? வேற ஏதோ குழம்பு பயந்துட்டாங்க. ஆழ்வலி கிழங்கு நல்லா இருக்குதா? இப்ப எப்படி இது குழம்பு? எப்படி இது குழம்பு? சூப்பரு. இது வரைக்கும் இந்த சூசு நான் சொல்லுமா, இந்த பூசு நான் பார்த்தேன். இப்ப அப்படி கூட சொல்லுவாங்களா? அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்க இததான் சாப்பிடுவாங்களே ஃபுல்லா. நல்லாதான் இருக்குது. அலுவலி கிழங்கு வேற, அது விட மாட்டேன். அந்த காய் குழம்பெல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிடு. நல்லா இருக்கு. நீ சும்மா வெறும் சாப்பிட்டீங்கன்னா உனக்கு ஒரு மாதிரி தான் தெரியும். எப்படி இது குழம்பு வெட்ட வந்து நல்லா இருக்குமா? அவங்களுக்கெல்லாம் பழக்கம். அவங்களோட டிஷ் அது. அவங்க டிஷ் தான். ஆனா அருமையா இருக்கு. கருவாட்டு குழம்பு நல்லா வச்சிருக்கிறா. டேஸ்டா இருக்கு கருவாட்டு குழம்பு. இது சொன்ன அப்புறம் தான் இதோட வாசனை கண்டுபிடிக்கிறேன் நான். இந்த பாருங்க, இப்படி இருந்தா நீங்களே சொல்லுங்க.
வாழ்க்கையில இப்படி எல்லாம் நான் பார்த்து வாழ்க்கை. ஆனா டேஸ்ட் எப்படி? கருவாட்டு குழம்பு சூப்பர், அருமையா இருக்குது. அதுக்கு இதுக்கா நல்லா வாழைப்பழத்துல ஒரு 60 ரூபாய் இருந்தது. தாவளக்காய் முட்டை மாதிரி. நீ கருவாட்டு குழம்புல தேங்காய் அரைச்சி ஊத்தியாமா? நான் ஊத்தி இருக்கேன் அதுல. நல்லா இருக்கா? லாஸ்ட்ல ஊத்துறாங்க. நான் லாஸ்ட்ல ஊத்துனேன். அது பேர் என்னமா? கூப்பு. ஃபூஃபு. கூப்பு. ஃபூஃபு. இப்படி எல்லாம் கரெக்ட் சாப்பிட முடியாது. சாப்பிடுறதுக்கு பேர் தெரியணும்ல, என்ன பேருன்ட்டு. ஐயோ ஊஹூமா. ஃபூஃபு. இந்த காட்டு மனுஷன் ஒருத்த மரத்துல வந்து அது கூக்கு, இது ஃபூஃபு. ஃபூஃபு. FU. ஓகே, டிஃபரண்டா இருக்கா? உங்களுக்கு டிஃபரண்டா நல்லா இருக்கா? ஆனா அருமையா இருக்கு. FU. ஓகே. நம்ம பாருமா ஃபூஃபு. இது பேர் ஃபூஃபு. சரி, ஓகே. நல்லா ரசிச்சு சாப்பிடு. ஓகே. பயந்துட்டா? பயந்துட்டியா? சொன்னோன்னா டேஸ்ட் வந்துச்சா? சொல்லனா டேஸ்ட் இல்லையா? அப்போ இல்ல, ஸ்வேதா கொஞ்சோண்டு சாப்பிடுச்சு. பேர் கரெக்ட்டா சொன்னாலே சொல்லுவேன். கூக்கு எப்படி இருந்தது? ஏய், செருப்பு பிஞ்சிக்கும். நீ அப்படியே போடுமா. அதுதான் இவன் அசிங்கம் பண்ணாதான் வேலைக்கு ஆகும். கூப்பிடுறாங்க பாரு. ஏய், வாங்குடா, வாங்கி பாரு. நாலு அம்லு நம்ம சாப்பிட்டோம். அது பேரு பத்தியா? மறுபடியும் பத்தியா? ஃபிஷ்ஷா என்னதுமா? சாப்பிட்டோம். பூப்பு. இப்ப என்ன சும்மா செஞ்சுட்டே இருப்பாங்க இந்த மாதிரி. ஏதாவது டெய்லி செஞ்சுட்டு இன்னைக்கு கேக்குறாங்க. பஸ்ல அந்த மாதிரி தான் பேசுறாங்க. என்னது பூனா? டயர்டா இது எப்படி கிடக்குறேன் நான் போகலாமா? நான் வந்தா வீடியோ எடுத்து வச்சுக்கிறப்பா, என்ன வீடியோ எடுத்து போட்டுறப்பா. நான் என்ன காலை கடிக்கிறான்டி தள்ளிப்போ தள்ளிப்போ. மறுக்க காலை கடிச்சு அங்க போய் திரும்பிட்டான் பாரு. பைத்துக்காரன் காலை கடிக்கிறான். எதுக்கு கடிக்கிற? இப்ப எதுக்கு அவங்க கடிக்கிற? எதுக்கு ஐஸ் வைக்கிற? எதுக்கு? ஏமா என்ன மாமா செய்றீங்க நீங்க? சட்னி நான் வந்து பொங்கல் தாளித்து விட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் உனக்கு கொதி வந்த பிறகு தான் குக்கரை க்ளோஸ் பண்ணுறேன். சாம்பார் இருக்குது, இன்றைக்கி வச்ச சாம்பார். சரி, மாமாவை கொஞ்சம் சட்னி மட்டும் எனக்கு அரைச்சிட சொன்னேன், அதை அரைக்கிறார். வெளியே வர நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதான் கரண்ட்டு போகிறதுக்குள்ளேயும் நம்ம சீக்கிரமாக அரைக்கணும். என்ன பாப்பா வாசனை வச்சா? யார் அது? ஏய், நீ எல்லாத்தையும் மோப்பம் பிடிச்சி கண்டுபிடிக்கிற. உனக்கு எது தெரியக்கூடாது, உனக்கு தெரியாம செய்யணும்னு நினைச்சா கூட கண்டுபிடிச்சிடுறிய. என்ன செய்யற சொல்லு.
பாத்தியா கண்டுபிடிச்சியா அவங்க சொல்லாம குடுக்கலாம் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனா கண்டுபிடிச்சிடுறாங்க ஆனா இங்க உட்காந்து அந்த நெய் வாசனை ஐயோ உன்னை மூக்க அடிச்சு அடிச்சு போன சேத்தா கிட்ட சொல்லிட்டேன் ஆஹா அவ்வளோ உள்ள செய்யறாங்க பொங்கல் டீ கண்டுபிடிச்சிட்டு வாசனை கொள்ளுது அம்மா செஞ்சு எத்தனை போய் கொடுக்கணும்னு பார்த்தேன் கண்டுபிடிச்சிட்டீங்க அதான் யாரையும் சொல்லாதீங்க தேங்காய் வச்சாரு அது கூட எனக்கு தெரியல உள்ள வந்து பருப்பை பார்த்துட்டு என்கிட்டயே கதை விடுற நீ வாசனை வந்ததுன்னு நான் உள்ளவே ஸ்வேதா எதனா வாசனை வந்தது அடி அப்படியா மழை வேற பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ் ஏய் கால் வெறிச்சு அடிச்சிடுவாங்க மழைக்கு வாசனை லைட் வச்சதுல தெரியுதுங்களா மழை பெய்யுது சூப்பரா தெரியுது எனக்கு தெரியாது வானம் வேற மின்னுது நான் போறேன் உள்ள நான் எங்கன்னா உள்ள எங்கன்னா போயிட்டேன் நான் எழுத சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிடுவேன் எப்படிமா இருக்கு பொங்கல் ரொம்ப அருமைம்மா உஷார் கவா நல்லா இருக்கு டேஸ்ட் நான் வீடியோ தூக்கிட்டு வந்துடுறியம்மா சொல்லுமா அருமை சூப்பர் இந்த மழைக்கு அதுக்கும் அடாடாடா அப்படியே சூடு சூடு நான் சாப்பிடும் போது எடுக்கணும்னு பார்த்தேன்னா எடுக்கவே முடியல நானும் சூடா உங்க கூடயே கொஞ்சம் சாப்பிட்டேன் உள்ள நல்லா இருக்கு நான் தான் எல்லாம் சாப்பிட்டு ஒன்று போய் போட்டு சாப்பிட்றேன் சூடு சூடு சரி சரி எனக்கு அப்படிதான் பிடிக்கும் பொங்கல் போட்டா போதும்ட்டு ஆமாம் நானும் சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடும் போது எடுக்கணும்னு நினச்சோம் எல்லாம் கும்பலாக உட்காந்து தான் டைனிங் டேபிளில் சாப்பிட்டோமா பசியில் இருந்ததுனால கடகடன்னு உட்காந்து சாப்பிட்டுட்டு வெளியே வந்தோம் அம்மா மட்டும் இப்போ எழுந்துச்சி வெளியே வந்தாங்க சாதம் சாப்பிடல பூ சாப்பிட்டேன் பூ சாப்பிட்டாங்களாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க செஞ்சதை சாப்பிட்டாங்க அது மதியானம் அது மட்டும் தான் கொஞ்சம் தான் செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸு அதை வேணால் இவ்வளோ தான் சாப்பிட்ருப்பாங்க மதியம் வேறு எதுவுமே சாப்பிடல அது மட்டும் சாப்பிட்டு கருவாட்டு குழம்பு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு போயிட்டாங்க வேலைக்கு இப்போ ஈவினிங் தான் வந்தாங்க சரி பொங்கல் தாளித்தேன் சாப்பிட்டுன்னு இருக்காங்க அம்மாவும் பொங்கலும் சூப்பராக இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் பாய் சரி அப்புறம் போட்டுனுங்கிற பார்க்காத மாதிரி அவங்க 2 பேரும் 2 பேரும் அப்பளம் சாப்பிட்டு உள்ள போறேன் இது அப்படியே ஊது இது சொல்லுது அவனுக்கு போடலையே அவன் சாப்பிடறான்ல ஓகே பாய்